யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை சந்திப்பீர். கையை உயர்த்தி ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். கையை உயர்த்தி ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. ஒவ்வொரு நாள் அதிசயமா நடத்துகிறவர் உங்களை அதிசயமா நடத்த போறா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. கேட்கலாமா? ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தினீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தினீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். கைகளை உயர்த்தி ஆராதனை. Come on. ஆராதனை ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை உமக்கே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் பழகணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் உயிரே,
மழைக்காக ஏங்கி காத்திருக்கிற பயிர் போல இருக்கிறீங்களா? உங்க மேல ஒரு ஆசீர்வாதமான மழை வரப்போகிறது. மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருந்தேன். கீழ்காற்று வீசும் என்று என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. ஆராதனை என்பது ஆண்டவரை ரசிப்பது. வாசிக்கும் போதும் ரசிக்கணும், ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டவரை அப்படியே ரசிக்கணும், ஆண்டவரை ருசிக்கணும். என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. யாராவது ஆண்டவருடைய அன்புல, அவருடைய அன்புக்காக ஏங்க மாட்டீங்களா? சும்மா வாயில அவரை நேசிக்கிறேன்னு சொல்லி பாவத்தை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பா? நீர் அவரோட சமாதானமா இல்லையே. உங்க வாழ்க்கையில சில அசுத்தங்கள் இருக்கிறது அல்லவா, சில பாவ காரியங்கள் இருக்கிறது அல்லவா. இன்னைக்கு கர்த்தர் அதுல இருந்து உங்களை வெளியே கொண்டு வர அன்பா கூப்பிடுறார். நான் உனக்கு ஒரு மனைவியை கொடுத்தேன், உனக்கு ஒரு கணவனை கொடுத்தேன், ஆனா எல்லாத்தையும் நீ கெடுத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறியே. உன் சுயநலத்துக்காக உனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கிறையே. ஏசப்பா கிட்ட நீ திரும்பி வரமாட்டாயா? ஆண்டவர்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, நான் உம்மோடு சமாதானமா இருக்கணும்பா, என் வாழ்க்கையில பாவம் இருக்க கூடாது. என் வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் வருவதாக கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே அப்பா, நான் உம்மோட சமாதானமா இருந்தா என் வழிகளை நீர் வாய்க்க பண்ணுவீர் என்று வேதம் சொல்கிறது. உம்மோடு நான் சமாதானமா இருந்தா அதனுடைய பலன் செழிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை விட்டு தூரம் போனேன்ப்பா, தகப்பன் வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போனேன், அதனாலதான் தவிட சாப்பிட வேண்டியதா இருந்துச்சு. இன்னைக்கு நான் அப்பா வீட்டுக்கு திருப்பி வரேன், அப்பா வீட்டுல என்ன சேர்த்து கொள்ளுங்கப்பா. எத்தனை பேருக்கு அப்பா வேணும்? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு நீங்க வேண்டும் ஆண்டவரே. உலக தாய் என்பேன், தகப்பன் என்பேன், தனிமையிலே என் துணை என்பேன். ஆண்டவர் கொடுத்ததை மிஸ் பண்ணிடாதீங்க, ஆண்டவர் கொடுத்த நன்மையை மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையை மிஸ் பண்ணிடாதீங்க, ஆண்டவர் கொடுத்த உறவுகளை உதாசீனப்படுத்தாதீங்க. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கடினம் எல்லாம் விலகட்டும், உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான மாற்றம் வரட்டும், இருதயம் லகுவாய் மாறுவதாக. ஆண்டவர்கிட்ட ஈல்டு பண்ணுங்க, இழுத்து பிடிக்காதீங்க, ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணுங்க. உங்களை தாழ்த்தாம கர்த்தர் உங்களை உயர்த்தவே முடியாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா நான் சரண்டர் பண்றேன்ப்பா, நான் உமக்கு விரோதமாய் நான் போராட போறதில்லை. ஆண்டவர் எனக்கு செய்யலன்னு சொல்லி நான் பாவத்துல வாழ போறதில்லை. ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் என்று கேள்வி கேட்க போறதில்லை. என்னை இதுவரை நடத்தின ஆண்டவர் இனிமேலும் நடத்த வல்லமை உள்ளவர் என்பதை நினைத்து நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? விவரிக்க முடியா அதிசயங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத
முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பவர், இறுதி வரை உடனிருப்பவர். என்ன தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்கும். துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. சொல்லுங்க, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. கடைசியா ஒரு தடவை எல்லா கையை உயர்த்தி, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. யாராவது சத்தமா, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. வேலைக்காரரின் கண்கள் எஜமானின் கைகளை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரரின் கண்கள் எஜமானின் கைகளை நோக்கி இருக்குமா போல, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கு. பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வராவிட்டாலும் பரத்திலிருந்து எங்களுக்கு வரும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. 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 அவர் எதிர்பார்க்கிற, நீங்க எதிர்பார்க்க எல்லாம் அவர் கரத்துல இருந்து வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? கையை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? உமக்கு நன்றி அப்பா.